உம்முடைய உதவியா என்று இப்ராஹிம் நபி ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். உதவி எனக்கு தேவையில்லை. இறைவன் எனக்கு போதுமானவன். அவனிடம் என் பொறுப்புகள் முழுவதையும் நான் ஒப்படைத்து விட்டேன். பொறுப்பாளர்களில் அவன் மிகச் சிறந்தவன். தாவூத் நபிக்கு இறைவன் அனுப்பிய செய்தி அடியில் இடம்பெறுகிறது. தாவூதே, அகிலம் முழுவதும் எதிர்த்து நின்று சதி செய்தாலும் என் மீது பூரண நம்பிக்கையுள்ள மனிதனை நான் காப்பாற்றுவேன். மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் உருவாகும் இந்த தொடர்பை வரலாற்று துணுக்கு ஒன்று தெளிவுபடுத்துகிறது. துறவி இப்ராஹிம் பின் அதுகம் ஒரு பாதிரியாரை கேட்டார், நீர் எங்கிருந்து சாப்பிடுகிறீர்? பாதிரியாரின் விடை பட்டென தெரித்தது. எனக்கென்ன தெரியும்? நீங்கள் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டிருக்க வேண்டியதில்லை. இறைவனிடம் கேளுங்கள், அவன் எனக்கு எங்கிருந்து எப்படி உணவளிக்கிறான் என்று. ஹரம் பின் ஹையான் உவைசுல் கரணியுடன் உரையாடிக் கொண்டிருந்தார். நான் எங்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றார் ஹரம். சிரியாவை நான் விரும்புகிறேன். நீங்கள் அங்கு இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஹரம் திடுக்கிட்டார். அவருக்கு அது புதிய இடம். சிரியாவில் அவருக்கு வியாபாரம் எதுவும் கிடையாது. எனவே அவருக்கு அங்கு வருமானம் கிடைக்க வழி இல்லை. சிரியாவிலா? அங்கு என்னால் எப்படி வாழ முடியும்? வருமானத்துக்கு வழி இல்லையே. உவைஸ் ஏறிட்டு பார்த்தார். அவர் கண்களில் வெறுப்பு நிழலிட்டது. இதயங்கள் கெட்டு போய்விட்டன. உங்கள் இதயத்தில் சந்தேகம் தோன்றிவிட்டது. எனவே அறிவுரை கூறுவதில் அர்த்தமில்லை, பயனுமில்லை. மேற்குறிப்பிட்ட வரலாற்று துணுக்குகள், சம்பாஷணை துண்டுகள் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இறைவனே பொறுப்பாளி. இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதை அறிஞர் குலம் பெரிதும் ஆராய்ந்திருக்கிறது. அறிஞர்கள் ஒவ்வொருவரும் தமக்கு பட்டதை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் ஒருவருடைய கருத்து மற்றொருவரின் கருத்துக்கு மாறுபடுகிறது. இது குறித்து அவர்கள் மீது நம்மால் குற்றம் காட்ட முடியாது. ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் தாம் பெற்ற அனுபவத்தை கருத்தாக வெளியிட்டார்கள். அந்த அறிஞர்களின் கருத்துக்களை இங்கே விவரிப்பது தேவையற்ற ஒன்று என்றாலும் இந்த பிரச்சினைக்கு ஒரு முடிவு காண வேண்டுமல்லவா? இதோ நாம் ஒரு முடிவு காணுவோம். இறை நம்பிக்கை என்பது பல படித்தரங்களை கொண்ட ஒரு மனநிலை. இதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் ஓர் உபமானத்தை எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் செய்த குற்றத்தை மறைப்பதற்காகவோ நீங்கள் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்காகவோ வழக்கறிஞரின் உதவியை நாடுகிறீர்கள். அவர்தான் உங்களை நீதிமன்றத்தில் பெருமை அடையச் செய்கிறார். உங்கள் சிக்கல்கள் முழுவதையும் அவரிடம் நீங்கள் கூறிவிடுகிறீர்கள். உங்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் அவரையே நீங்கள் பொறுப்பாளியாக்கி விடுகிறீர்கள். கைதி கூண்டில் நிற்கும் ஒருவன் தன்னுடைய வழக்கறிஞரை எப்படி நம்புகிறானோ அப்படியே நீங்கள் இறைவனை நம்ப வேண்டும். இதையே நான் இறை நம்பிக்கை என குறிப்பிடுகிறேன். வழக்கறிஞர் காட்டும் வழியில் கட்சிக்காரன் கண்ணை மூடிக்கொண்டு நடப்பது போல் இறைவன் வகுத்த வழியில் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நடை போட வேண்டும். தன் வெற்றிக்கு வழக்கறிஞரை பொறுப்பாளி என்று கட்சிக்காரன் நம்புவது போல் உங்கள் முன்னேற்றங்கள் அத்தனைக்கும் இறைவனே உண்மையான பொறுப்பாளி என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் அவன் பேரரசன், சர்வசக்தன். எனவே அவனின்றி அணுவும் அசையாது. வழக்கறிஞர் ஒருவரை தவிர்த்து வேறு யார் மீதும் கட்சிக்காரன் நம்பிக்கை வைப்பதில்லை. அவர் பேச்சை தவிர்த்து வேறு யாருடைய பேச்சுக்கும் அவன் மதிப்பு கொடுப்பதில்லை. இதை போன்று இறைவன் ஒருவனை தவிர்த்து வேறு யார் மீதும் எதன் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அவன் வார்த்தையை நீங்கள் முழு மனதுடன் மதிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் வார்த்தையில் தான் அகிலத்தின் தத்துவங்கள் அனைத்தும் அடங்கி இருக்கின்றன. இந்த நிலையை நீங்கள் அடைந்து விட்டால் உங்களை இறை நம்பிக்கையாளர் என்று நான் துணிந்து கூறுவேன். மேற்குறிப்பிட்ட உபமானத்தை இன்னும் சற்று விரிவாக நாம் இப்போது ஆராய்வோம். வழக்கறிஞர் ஒருவர் கட்சிக்கார முழு நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பது என்னவோ உண்மைதான். என்றாலும் வழக்கறிஞருக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும். இந்த தகுதிகள் இல்லாத வழக்கறிஞரை யாரும் நம்ப மாட்டார்கள். எந்த கட்சிக்காரனும் காலில் விழுது கெஞ்ச மாட்டார். வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டிய முதற் தகுதி நேர்மை.
நேர்மையையும் முரணையும் உணர்ந்து கொள்ளாத வழக்கறிஞரால் நிச்சயமாக வெற்றியடைய முடியாது. தாம் மேற்கொண்டிருக்கும் வழக்கு சம்பந்தமான எல்லா விவரங்களையும் அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எந்த கட்டத்தில் சர்க்கார் தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு கேள்வி கேட்பார், எந்த சம்பவத்தை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவார் என்றெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். வழக்கு சம்பந்தமான சிறிய பெரிய விவரங்கள் அத்தனையும் அவர் மனத்தில் பசுமையுடன் இருக்க வேண்டும். 2. வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டிய 2ஆம் தகுதி துணிவு. ஏனெனில் கோழைகளுக்கும் தொடை நடுங்கிகளுக்கும் வாதாடும் திறமை கிடையாது. எனவே ஒரு வழக்கை நடத்த துணியும் வழக்கறிஞர் தமக்கு சாதகமான விவரங்களை அப்பட்டமாக எடுத்து கூறும் அளவுக்கு துணிச்சல் பெற்றிருக்க வேண்டும். வழக்கறிஞர் என்று பாராட்டப்படும் எத்தனையோ பேர் உரிய நேரத்தில் உரிய விவரத்தை கூறாமல் வீட்டுக்கு வந்து தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். இத்தகையவர்களுக்கு சாதகமாக எது கிடைத்தாலும் அதை அவர்களால் முறைப்படி பயன்படுத்த முடியாது. ஏனெனில் கோணமை என்பது ஒரு விஷம். அது மனிதனின் நாவன்மைக்கு குழி தோண்டிவிடும். எனவேதான் வழக்கறிஞர்கள் உண்மையை தெளிவுபடுத்தி ஜூரர்களின் கவனத்தையும் நீதிபதியின் கவனத்தையும் ஏக காலத்தில் கவரும் அளவுக்கு துணிவு பெற்றிருக்க வேண்டும். இல்லையேல் அவர்களால் நீதிமன்றத்தில் நின்று வாதாட முடியாது. உங்களுக்காக வாதாடும் வழக்கறிஞர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும். சர்க்கார் தரப்பு வாதங்களை எல்லாம் அவர் ஊன்றி கவனிக்க வேண்டும். அந்த வாதங்களில் சிற்சில தவறுகள் தோன்றக்கூடும். அப்போது அந்த தவறுகளை உங்கள் வழக்கறிஞர் மனத்தில் பதித்து வைத்து உரிய நேரத்தில் மறுப்பு தெரிவிக்க வேண்டும். இதற்கு பட்டப்படிப்பு இருந்தால் மட்டும் போதாது, துணிச்சலும் இருக்க வேண்டும். நாணம், அச்சம், குழப்பம் முதலிய எதுவும் அவருக்கு இருக்கக்கூடாது. நாணத்தினால் தோல்வி அடைந்தவர்கள் அநேகர். அச்சத்தின் காரணமாக எத்தனையோ பேர் சுயமரியாதையை குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழப்பம் கொண்டவர்களால் துணிவுடன் பேச முடியாது. எப்படி பேசினாலும் மற்றவர்கள் பார்த்து சிரிப்பதற்கு அது வழிவகுத்துவிடும். எனவே உங்கள் வழக்கை வெற்றிகரமாக நடத்துவதற்கென்று நீங்கள் ஒரு வழக்கறிஞரை தேடி பிடிக்கும் போது அவரிடம் தேவையான துணிச்சல் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். 3. நாவன்மை. ஒரு வழக்கறிஞருக்கு இருக்க வேண்டிய 3ஆம் தகுதி இது. இது மிகவும் முக்கியமான தகுதி என்று நான் எண்ணுகிறேன். நாவன்மை என்பது சக்தி வாய்ந்த ஒன்று. அதன் உதவியால் பேரரசு நிறுவியவர்கள் எத்தனையோ பேர். அதை அடிப்படையாக வைத்து நாட்டையே துண்டாடியவர்கள் அநேகர். நாவன்மை யாருக்கு இருந்தாலும் யாருக்கு இல்லாவிட்டாலும் வழக்கறிஞர்களுக்கு அது மிக அவசியம். பேசத் தெரியாதவர்களும் உணரத் தெரியாதவர்களும் வழக்கறிஞர் என்ற பட்டத்தை தூக்கி எறிந்து விடுவதுதான் நல்லது.